பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினான். சீஷர்கள் படகு ஏறி இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. இயேசு மலையின் மேல ஜெபம் பண்ணும்படி தனித்து இருக்கிறார். சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்து நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதற்கு வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவரை போல் காணப்பட்டார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். கவனித்து பாருங்கள். சீஷர்களை படவில் ஏறி அக்கறைப்படுத்த விரும்பின இயேசு இவர் தனியாக ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். ஆனால் இவர் மலையின் மேல் ஏறி இருக்க சீஷர்கள் கடற்கரை அந்த கரையை கடந்து கொண்டிருக்க இவர் மனசும் இவர் பார்வையும் சீஷர்கள் மேல் இருந்தது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள் என்றால் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய மனசும் அவருடைய கண்ணும் உங்கள் மேலதான். His heart and his eyes will. நீங்கள் ஜனங்களாக இருக்காமல் சீஷர்களாக இருந்தீங்கன்னா அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேலே ஏறினார். சீஷர்கள் 4ஆம் ஜாமத்துல கரைக்கு சேர முடியாம கண்டுபிடிக்க முடியாம எதிர்காற்றிலே அலைகளிலே கஷ்டப்பட்டு. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே எதிர்காற்றினால் அலைகளினால் கண்டுபிடிக்க கூடாமல் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பார்வையும் அவருடைய மனசும் உங்கள் மேல் இருக்க வேண்டுமா? Don't just be a common man who seeks God. Be a disciple. ஒரு பொதுக்கூட்டத்தை போல, ஒரு ஜனக்கூட்டத்தை போல தேவனை தேடாமல் அவருடைய சீஷனை போல தேடுவீர்கள் தான். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கான அந்த 4ஆம் ஜாமத்தில் அவர் இறங்கி நடந்து வருவார். உங்கள் கடலின் மேல் அவர் நடந்து வருவார். நீங்கள் அவரை காண்பீர்கள். உங்கள் கனவை, உங்கள் சூழலை அமைதிப்படுத்த உங்களுக்காக வரும். யாரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அங்கே ஜனக்கூட்டத்தை கண்டுதான் சீஷர்களை காணாமலே மனதுருகி அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தார். நீங்க பார்வைப்பட்டு தயவு பெறுகிறவர்களாக அல்ல, அவர் மனசும் அவர் கண்ணும் உங்கள் மேலே பதித்து வைக்கிற சீஷர்களாக இருக்க விரும்புவீர்கள் என்றார். நல்ல கைதற்கு தேவனை மையப்படும். ஜனக்கூட்டம் வரக்கூடாது. திரளான ஜனங்களை கண்டு இயேசு மனதுருகினார். அதை கண்டால்தான் அவன் சொல்லுங்களேன், இயேசு உங்களை கண்டு மனதுருகிற அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. எங்கே இருந்தால் உங்கள் 4ஆம் ஜாமத்தை அவர் நினைத்து உங்களுக்காக நடந்து வருகிறவராக, எந்த சூழ்நிலையிலும் நீங்க தைரியமா மாத்தட்டு சொல்லணும், எனக்காக அவர் வருவார். நாமத்துக்கு